எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுக்கும் மனிதனுக்கும் மிகவும் பிரியப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியை கிறிஸ்தவருக்கு தஞ்சமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாபானவருக்கு மிகவும் ஆதரவும் அகமகிழ்ச்சியுமாய் இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை அடையாளத்தின் திவ்யவாழ்வை நீக்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேச வைத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக வியாதிகளை அதிசயமான தீர்வு ஆரோக்கியம் தரும் வைத்தியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏற்படாத நோயை நன்மை அதிசயங்களை செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாச திறமை உடையவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடாமல் தேவ சிநேக அக்கினியாய் எரிந்த ஞான சூளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மகிமை பெருமை ஆசை சுகமெல்லாம் புறக்கணித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதனுடைய சிநேகத்துக்காக ராயுடைய சிநேகத்தையும் அவன் தந்த மேலான உத்தியோகங்களையும் இழந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரை பற்றி பிராணனை தர மிகவும் அபேட்சித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேதத்தை அனுசரித்ததை பற்றி நாயினால் மரணத்தீர்வு இடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரளான அம்புகளால் எய்யப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்புகளால் கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள புனித பொன்செபஸ்தியார் பக்தர்களே, புனித பொன்செபஸ்தியார் கோயில் பொன்விழா இருந்ததால் விண்ணகத்தில் கடவுளால் மறைசாட்சி முடிசூட்டப்பட்டார். இந்த மாபெரும் புனிதர் நம் பகுதி மக்களுக்கு பாதுகாவலராக கொடுக்கப்பட்டதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இப்பொழுது திருவிழா நாமும் புனிதரை போல துணிவுள்ள இறை நம்பிக்கையாளர்களாக வாழவும், நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் புனிதரின் பரிந்துரை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணை மண்ணையும் படைத்தவர், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாருடைய வாழ்வை தியானித்து அவருடைய வாழ்வை பின்பற்றி நடக்கக்கூடிய ஆற்றலை இவர்கள் மன்றாடி இந்த திருவிழாவை கொண்டாடச் செய்துள்ளோம். அவருடைய முன்மாதிரியையும் பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆக அவர்கள் மன்றாடுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த புனித செபஸ்தியார் திருவுருவம் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, நாமம் உச்சரிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போற்றும் வீரனே செபஸ்தியாரே, விடிவெள்ளி இயேசுவின் அடி தொடர்ந்து வாழ்ந்தவரே, உமது அருள் அகிலமே பெற வேண்டி அனைவரையும் அன்புடன் அழைக்கும் நின் திருக்கொடி. இல்லை இல்லை இனிமேல் கவலை இல்லை என எல்லோருக்குமே சொல்வது போல் அசைந்தாடி வானிலே அழகாக பறக்குதையா, அழகாக பறக்குதையா, அழகாக பறக்குதையா.
இறை தூதரே திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினாம். வாழியவே என்றும் வாழியவே தூய செபஸ்தியாரே என்றும் உன் புகழ் வாழியவே. வந்த இறை தூதரே உந்தன் திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினோம். எங்கள் அருள்நாளிலே வந்த இறை தூதரே உந்தன் திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினோம். வாழியவே என்றுமே பகலில் நடப்பவர்கள், நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம் என்ற புனித பவுலடியாரின் பொன்மொழிக்கேற்ப நாம் எல்லோரும் உலகின் ஒளியாகிய கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருக்க தேவையான ஆசிரியை தருவது திருப்பலி என்பதை எடுத்திய விதமாக இப்போது குத்துவிளக்கில் ஒளியேற்றுவோம். திருவிழாவின் கொடியேற்ற நன்னாளாகிய இன்று குத்துவிளக்கின் முதல் பிரிவில் ஒளியேற்ற கலைக்காவிரி தொலைதூர கலை கல்வி இயக்கத்தின் இயக்குநரும் பட்டியல் இனத்தவர் பணிக்குழுவின் செயலருமான அருள்பணி எல் அந்துவான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உலகிட்ட உறவுகள் உயிர் பெற்று வளர்த்திடவே, உலகிட்ட உறவுகள் உயிர் பெற்று வளர்த்திடவே, உயிரின் கலந்து உறவின் நிலையும் உந்தமிழ் உறவில் உவப்புடன் கலந்திடுவோம். வாழ்வை நேசிப்போரே தந்தை மகன் தூயாரின் பெயராலே ஆமென்.
கிருபையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க இறை மக்களுக்கும் அருட்தந்தையருக்கும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் புனித பொன் செபஸ்தியார் பக்தர்களுக்கும் இந்த கொடியேற்ற நன்னாளில் இனிதான மாலை வணக்கத்தையும் புனித செபஸ்தியார் திருவிழாவின் பொன்விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு பொன்விழா காணும் புனித பொன் செபஸ்தியார் ஆலய திருவிழாவின் 3 நாட்களும் சரித்திரம் படைக்கும் பொன்னான நாட்களாகும். நமக்கு புதுமைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் நம் அன்பு புனித செபஸ்தியார் தம்மை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு காட்டும் விதமாக தமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் அற்புதங்கள் பல செய்து கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். புனிதரின் வழியாக இன்று வரை நாம் பெற்றுக்கொண்ட புதுமைகளும் நன்மைகளும் ஏராளம். ஒரு மலரானது அது இருக்கும் இடத்தில் நறுமணத்தை வீசிக் கொண்டிருப்பது போல புனித செபஸ்தியார் தாம் வாழ்ந்த காலத்தில் நற்செயல்கள் செய்தும் மறைசாட்சியாக மறித்தும் இப்பொழுது புனிதராக விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேசி புதுமைகள் பல புரிந்து கொண்டும் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமை அளித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே புனிதருக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கும் நாம் புனிதரை பின்பற்றி ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்களாகவும் வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே
மேன்மை உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, மன துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரை சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப் பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கை விட சிறப்பு மிக்கது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திற்கு வாசகம். அதிகாரம் 8 இறை முத்துக்கள் 6 13 வரை. சகோதர சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காதது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே. இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவருடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார். அவர்களது தீச்சைகளை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர்கள் பழையாக்கி விட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கண்டு கொண்ட பாசனை மாறாத நேசரை மறவாத இயேசுவே. உன்னன் கையாலே வழியுமே செழியாக நீயும் இளையாக நானும் இருந்தாலும் போதும்
கண்டு கொண்ட பாசமே மாறாத நேசரே மறவாத இயேசுவே அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் கோர்னகேசு என்று அவர் பெயரிட்டார்.
அந்திரேயா, பிலிப்பு, பர்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாக இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, பொன் செபஸ்தியார் திருத்தலத்தினுடைய பொன்விழா நன்றி திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசுடைய பெயரால் இந்த திருத்தலத்திலே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாரின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், தொடர்ந்து அவருடைய அருட்காவலிலும் அவருடைய வேண்டலிலும் நலமான ஒரு வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் இறை வேண்டல் செய்ய ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். குடியேற்றத்தோடு இந்த திருவிழாவை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த அருமையான வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய பொன்விழா திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித செபஸ்தியாரை பற்றி நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருத்தலத்திலே திருவிழா கொண்டாடும் பொழுது புனித செபஸ்தியாருடைய வாழ்வு, அவருடைய வாழ்வின் சிறப்பு பண்புகள் ஆகியவை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்திருக்கிறோம். அவருடைய வாழ்வு சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான பண்புகள் என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அவருடைய ஆழமான விசுவாசம், ஆண்டவராகிய இயேசுவின் மீது அவருக்கு இருந்த ஒரு உறுதியான நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக எந்த விதமான துன்பத்தையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன உறுதி, அவருக்காக ரத்தம் சிந்த தயாராக இருந்த ஒரு மனநிலை ஆகியவைதான் செபஸ்தியாருடைய வாழ்வின் மிகச்சிறந்த பண்புகளாக அவருடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோம். அவரில் விளங்கிய ஆழமான விசுவாசம், அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக எந்த துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த மனநிலை, அதன் ஒரு வெளிப்பாடாக ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்த அவருடைய வாழ்வு ஆகியவைதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வுக்கு மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசுவால் புனித செபஸ்தியார் தேர்ந்து கொள்ளப்படுகிறார். அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவை வெளிப்படையாக அறிக்கையிட்டு அவர்தான் என்னுடைய மீட்பர் என்று தன்னுடைய வாழ்வில் அவர் எடுத்துக்காட்டி, எந்த அளவிற்கு என்றால் ரத்தம் சிந்தி சாவை ஏற்கிற அளவிற்கு அவர் மன உறுதியோடு செயல்பட்ட அவருடைய வாழ்வை இன்றைக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறது. அவருடைய வாழ்வை சிந்தித்து அவர் வழியாக பல்வேறு இறைவேண்டல்களை கடவுளிடம் எழுப்ப வந்திருக்கிற இந்த வேளையில் இன்றைய நற்செய்தியை வாசகத்தின் அடிப்படையிலே ஒரு சில சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள கொண்டு வருவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னுடைய முதல் திருத்தூதர்களை அழைக்கிற நிகழ்வை வாசித்து கேட்டார். கிறிஸ்து முதல் திருத்தூதர்களை அழைத்து அவர்களுக்கு என்ன பணி அல்லது அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அவர்களை அறிவுறுத்தி அவர்களை திருத்தூதராக ஏற்படுத்தினாரோ, அதே போன்றுதான் புனித செபஸ்தியாரையும் ஆண்டவராகிய இயேசு அழைத்து அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தி ஒரு சாட்சிய வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆற்றலை கொடுத்து அவரை வழிநடத்தினார் என்பதை அவருடைய வாழ்விலை பார்க்கிறோம். எனவே இயேசுடைய அழைப்பின் பின்னணியில், புனித செபஸ்தியாருடைய வாழ்வின் பின்னணியில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்ப்போம். 1928ஆம் ஆண்டு அன்னை தெரசா அவர்கள் லொரெட்டோ துறவற சபையில் தன்னையே இணைத்துக் கொள்கிறார். ஓராண்டு கழித்து அவர் இந்திய நாட்டுக்கு பணி செய்வதற்காக அனுப்பப்படுகிறார். இங்கே வந்து துறவற பயிற்சியை முடித்து
அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறார். கல்கத்தா மாநகரத்திலும் டார்ஜிலிங் நகரிலும் அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் கல்கத்தா மாநகரத்திலிருந்து டார்ஜிலிங் நகரத்திற்கு ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த வேளையில் அவருடைய உள்ளத்திலே ஒரு குரல் அடிக்கடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்ததை அவர் உணர்ந்தார். ஏழைகளில் ஏழையாக இருக்கிற மக்களுக்கு நீ பணி செய்வதையே நான் விரும்புகிறேன் என்கின்ற அந்த குரலானது அவருடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் இந்த குரல் அவருடைய உள்ளத்திலே எழுவதை கண்டு ஒருவேளை இது கடவுளுடைய ஒரு அழைப்பாக இருக்குமோ என்று அவர் சிந்திக்க தொடங்கினார். சிந்தித்து இறுதியிலே இது கடவுளுடைய குரல் மட்டுமல்ல, அவருடைய அழைப்பு மட்டுமல்ல, அவருடைய கட்டளையாக இருக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் அவர் லொரைட்டோ துறவற சபையிலிருந்து வெளியேறி தனியாக இந்த ஏழைகளுக்கு பணி செய்யக்கூடிய அந்த கடவுளுடைய அழைப்பை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற அவர் ஏற்படுத்திய இந்த துறவற சபை, அந்த சகோதரிகள், அவருடைய வாழ்வு, அவருடைய பணியை பார்க்கிறோம். அதுமிக்க சகோதரர்களே, இந்த ரயில் பயணம், அந்த ரயில் பயணத்திலே அவர் கேட்ட அந்த குரல் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளால் அழைக்கப்பட்ட அவர், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஏழைகளுக்கு அவர் பணி செய்ய அந்த வாழ்க்கை முறைதான் இன்றைக்கு அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக ஒரு சிறந்த ஒரு துறவியாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்ததை பார்க்கிறோம். மிக்க சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையில் கடவுளுடைய குரலை, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறந்த மனது இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலும் சரி, மார்க் எழுதிய நற்செய்தியுடைய ஒத்தமை நற்செய்திகளாகிய மத்தேயு எழுதிய நற்செய்தி அல்லது லூக்கா எழுதிய நற்செய்தி அல்லது யோவான் எழுதிய நற்செய்தியை பார்த்தோம் என்றால், இந்த முதல் திருத்தூதர்களை அழைக்கிற இந்த நிகழ்வெல்லாம் நமக்கு ஒட்டுமொத்தமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒரு சில கிறிஸ்தவ வாழ்வுக்கான அடிப்படையான பண்புகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நற்செய்தியும் வெவ்வேறு விதமாக கிறிஸ்து தன்னுடைய முதல் திருத்தூதர்களை அழைக்கிற நிகழ்வை விவரிக்கிறார்கள். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு மற்றும் அவருடைய சகோதரர்களை மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு நிலையை அல்லது வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு நிலையிலே இயேசு அழைப்பதை நாம் பார்க்கிறோம். என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிப்போராக்குவேன் என்று கூறி அவர்களை அழைக்கிற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியை வாசித்தோம் என்றால், மத்தேயுடைய அழைப்பு அவர் சுங்கசாவடியிலே வரி வசூலித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு நிலையிலே அவர் என் பின்னே வா என்று அழைக்க மத்தேயு எழுந்து அவரை பின் சென்றார் என்று மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம். அல்லது யோவான் எழுதிய நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால், முதல் திருத்தூதர்களுடைய அழைப்பு திருமுழுக்கு யோவான் கிறிஸ்து செல்லுகிற அந்த ஒரு நிலையை கண்டு இதோ கடவுளுடைய செம்மறி என்று அவரை சுட்டிக்காட்ட அந்திரேயா அவரை பின் செல்கிறார். பின் சென்று கிறிஸ்துவோடு அன்றைக்கு தங்கி அந்த இரவு தங்கின அந்த வேளையில் அவர்தான் மீட்பர் மெசியா என்பதை உணர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். இவ்வாறு வெவ்வேறு நிலையில் அவர்கள் அழைக்கப்பட்டாலும் இவை எல்லாமே நமக்கு ஒரே ஒரு அடிப்படையான செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. அதாவது நம்முடைய அன்றாட வாழ்வில், நம்முடைய அன்றாட பணி மத்தியில் கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் என்கின்ற ஒரு பொதுவான செய்தி தான் இந்த அழைப்புகள் எல்லாம் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான உண்மை. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அதுதான் அவருடைய பணி, அல்லது மீன் பிடிப்பது அதுதான் அவருடைய தொழில், அதன் மத்தியிலே வரி வசூலிப்பதுதான் அவருடைய பணி, அதன் மத்தியிலே அல்லது மெசியாவை தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு பயணத்தில் அவர்கள் அவரை கண்டுகொண்ட முறை ஆகியவையெல்லாம் நாம் சுட்டி காட்டுகிற ஒரு காரியம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய பணியின் மத்தியில், வாழ்வின் மத்தியில் கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த குரலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறந்த மனது நம்மிடம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை தான் நாம் கொடுக்கிறது. மிக்க சகோதரர்களே, கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே அல்லது பெற்றோர்களுக்கு நாம் பிறந்திருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றதால் அந்த கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் வளர்க்கப்படுகிறோம். இருந்தாலும் நம்முடைய வாழ்வு, நாம் வாழ்கிற சூழ்நிலையில், நாம் வாழ்கிற காலகட்டத்தில்
எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்தகைய ஒரு திறந்த மனது நம்மிடம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை தான் நமக்கு கொடுக்கிறது. ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தோம், கிறிஸ்தவ பெற்றோர்கள் அவர்களை பின்பற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் மேற்கொள்கிறோம் என்பது இயல்பாக வருகிற ஒரு வாழ்வு. ஆனால் இத்தகைய ஒரு இயல்பான வாழ்வை கடந்து கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சிய வாழ்வுக்கு அழைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அதற்கேற்ப வாழ வேண்டும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகளில், சுற்றுச்சூழலில் இறைவன் எத்தகைய ஒரு செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு திறந்த மனது நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை இந்த அழைப்பின் நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, புனித சவேரியாரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாரிஸ் தேசத்திலே புகழ்பெற்ற பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே அவர் படித்துக் கொண்டிருந்தார். அவரோடு விடுதியிலே தங்கி பீட்டர் என்கின்ற அவருடைய நண்பரும் படித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் சவேரியார் தன்னுடைய நண்பர் பீட்டரிடம் இவ்வாறு தன்னுடைய வாழ்வின் இலட்சியத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். உலக புகழ்பெற்ற இந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் நிறைய படிப்பேன், நிறைய படித்து பட்டங்கள் நான் பெறுவேன், பட்டங்கள் பெற்று நான் பெரிய பதவியிலே அமர்வேன், இந்த உலகத்திலே நிறைய சாதனைகள் நான் செய்வேன், எல்லா மக்களும் என்னை பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை மிக சிறந்ததாக நான் அமைத்துக் கொள்வேன், இதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று அவர் தன்னுடைய நண்பரோடு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த நண்பர் சவேரியாரை பார்த்து, மிகச் சிறந்த ஒரு லட்சியம் தான், இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு லட்சியம் தான், இந்த உலகத்தில் நான் படிக்க வேண்டும், பட்டம் பெற வேண்டும், பதவிகள் பெற வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், சாதனைகள் நிகழ்த்த வேண்டும், எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒரு காரியம்தான். ஒருவேளை இந்த லட்சியம்தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் முன்னேறுவதற்கான ஒரு சக்தியை கொடுக்கும் என்பது உண்மைதான். இவையெல்லாம் சிறந்த காரியம்தான். இந்த உலகத்திலே எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்று எண்ணுவது சரியான ஒரு காரியம்தான். அதே வேளையில் நீ உனக்கென்று இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிற அதே வேளையில் கடவுள் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே கடவுள் உனக்கென்று என்ன திட்டம் வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே என்பதை உணர்ந்து அந்த திட்டத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை அமைந்தால் நிச்சயமாக நீ இந்த உலகத்திலே எதிர்பார்ப்பதை விட அதிகமான புகழும் பாராட்டும் மகிமையும் நீ பெறுவாய் என்று அந்த பீட்டர் என்கின்ற நண்பர் சவேரியாரோடு தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்ன இந்த வார்த்தை தான் புனித சவேரியார் மனமாறுவதற்கான ஒரு அடிப்படை உந்து சக்தியை அவரிடம் கொடுத்தது. கடவுள் விருப்பத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது நாம் விரும்புவதை விட அதிகமான புகழையும் பாராட்டையும் மகிமையும் கொடுப்பார் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை அவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்துவிட்டது என்று கூற வேண்டும். மிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கென்று இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறு எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், வாழ்வின் திட்டங்கள், லட்சியங்கள் இருந்தாலும் நாம் அடிப்படையிலே கிறிஸ்துடைய சீடர்கள் என்கின்ற ஒரு நிலையில் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளம் என்பதை நாம் உணர வேண்டும். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், கிறிஸ்தவர்களாக வளர்கிறோம், திருவிழாக்களில் பங்கேற்கிறோம், திருச்சடங்குகளில் பங்கேற்கிறோம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் அது எல்லாராலும் வாழப்படுகிற ஒரு வாழ்க்கை முறைதான். ஆனால் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த உலக வாழ்வில் நமக்கென்று இருக்கிற அந்த திட்டங்களோடு கடவுள் என்ன விரும்புகிறார் என்பதை அன்றாட வாழ்க்கையில் உணர்ந்து அதை கடைபிடித்து வாழும் பொழுது நிச்சயமாக நாம் விரும்புவதை விட அதிகமான ஒரு மகிமையையும் அதிகமான ஒரு புகழையும் பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழுகிற இடத்தில், நாம் பணி செய்கிற இடத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. நாம் வாழுகிற இடம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி வாழ்கிற மற்ற மக்கள் ஆகிய இவைதான் நாம் வாழுகிற இடம். நாம் வாழுகிற இந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை மற்ற
மக்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டானதாக இருந்து இவர்கள் தான் உண்மையிலேயே கிறிஸ்துவர்கள், இவர்கள் தான் உண்மையிலேயே கிறிஸ்துவினுடைய சீடர்கள், இவர்கள் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச் சிறந்ததாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தூதர் பணி 2 மற்றும் 4 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், புனித லூக்கா அந்த ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கை முறையை பற்றி விவரிக்கும் பொழுது அவர் இவ்வாறு கூறுகிறார். மற்ற மக்கள் எல்லாம் அவர்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், மற்ற மக்கள் எல்லாம் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்ததை குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு அந்த அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு அல்லது ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அமைய வேண்டும் என்பதால் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. நம்மை சுற்றி வாழ்கிற மற்ற மக்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கை முறை பற்றி குறிப்பிடும் பொழுது லூக்கா 4 காரியங்களை தான் குறிப்பிடுகிறார். பெரிய சாதனை மிக்க ஒரு வாழ்வு என்று சொல்வதற்கான வாய்ப்பில்லை, அல்லது ரத்தம் சிந்தி பாடுகளை ஏற்கக்கூடிய அளவிற்கான வாழ்க்கை முறை ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கை முறை அல்ல. அவர் விவரிக்கிறது 4 காரியங்கள் தான். திருத்தூதர் படிப்பினை கேட்பதிலும், இறைவேண்டல் செய்வதிலும், நட்புடன் உறவாடுவதிலும், அப்பம் பிடுதலிலும் அவர்கள் ஈடுபட்டார். இந்த 4 காரியங்கள் தான் அவர்கள் செய்தார்கள். இந்த 4 காரியத்தை செய்த அல்லது இந்த 4 காரியங்கள் உள்ளடக்கி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த மற்ற மக்கள் எல்லாம் அவர்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருந்தார்கள் என்று கூறினால், இந்த 4 காரியங்கள் அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய படிப்பினையை கேட்பது என்பது இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் அப்போஸ்தலருடைய படிப்பினை நாம் எங்கே பார்க்கிறோம் அல்லது எங்கே கேட்கிறோம் என்றால் விவிலியத்திலே கேட்கிறோம். அப்போஸ்தலருடைய படிப்பினையை கேட்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் விவிலியத்தை வாசிப்பதற்கு சமம். கிறிஸ்துவினுடைய போதனை அங்கேதான் கொடுக்கப்படுகிறது. திருத்தூதர்களுடைய வாழ்வின் சிறப்பு அங்கேதான் கொடுக்கப்படுகிறது. நற்செய்தி மற்றும் புனித பவுலுடைய திருமுகம் அனைத்துமே அப்போஸ்தலருடைய படிப்பினை, கிறிஸ்துவினுடைய போதனை. எனவே அப்போஸ்தலருடைய படிப்பினை கேட்பது என்பது விவிலியத்தை படிப்பதற்கு சமமான ஒரு விஷயம். இறைவேண்டல் செய்வது என்பது ஜெபிப்பதற்கான ஒரு முறை. இன்றைக்கு நாம் கூடி வந்து பல நேரங்களிலே ஜெபிக்கிறோம். திருவருட்சாதனங்கள் கொண்டாட்டங்களிலே பங்கேற்கிறோம். இன்னும் குடும்பத்திலே நாம் இணைந்து அமர்ந்து ஜெபிக்கிறோம். இவ்வாறு பல்வேறு முறையில் நாம் இறைவேண்டல் செய்கிறோம். இவை 2ஐ பற்றியும் எந்த சந்தேகம் இல்லை. விவிலியம் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பான விதத்தில் நடைபெறுகிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எந்த கோயிலுக்கு போனாலும் முழுமையாக இறை மக்கள் கூடியிருக்கிறார்கள். எங்கு திருவிழா நடந்தாலும் இறை மக்கள் அதிகமாக கூடி வருகிறதை பார்க்கிறோம், இறைவேண்டல் செய்வதை பார்க்கிறோம். இவை 2ம் முழுமையாக செய்கிறோம். ஆனால் இது மட்டுமே கிறிஸ்தவ வாழ்வின் பண்பு அல்ல. வேறு 2 காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதையும் நாம் முழுமையாக செய்யும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த ஒரு சான்றாக நம்முடைய வாழ்வு அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. மற்ற 2 என்ன என்றால் நட்போடு உறவாடுவதும் அப்பம் பிடுதல். நட்போடு உறவாடுதல் என்பது ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்வு. எல்லாரோடும் அன்பில் இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை. என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்கும் எதிரி அல்ல, அல்லது எனக்கு யாரும் பகைவர்கள் அல்ல, நான் யாரையும் விருப்பவன் அல்ல, எல்லாரையும் ஏற்று அன்பு செய்கிறது தான் என்னுடைய வாழ்வின் ஒரு சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வு அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக பகிர்ந்து கொள்ளுதல் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த 2 கிறிஸ்தவ வாழ்வின் முக்கியமான பண்புகளாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. என்னதான் நாம் ஆலயத்தில் கூடி வந்தாலும், என்னதான் திருவருட்சாதனங்களில் பங்கேற்றாலும், என்னதான் திருவிழாக்களில் நாம் பங்கேற்றாலும், அந்த இறை அன்பின் ஒரு வெளிப்பாடு இந்த பிறர் அன்பில் வெளிப்படவில்லை என்றால் அது நிச்சயமாக உண்மையான சாட்சிய வாழ்வாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் குறைபடுகிறது இந்த பகுதியிலே தான்.
நம்முடைய எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகள், எல்லா விதமான வித்தியாசங்கள், எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு தன்னட போக்குகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான், எனது, என்னுடைய என்கின்ற அந்த குறுகிய வட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைதான் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்வுக்கு அல்லது சாட்சிக்கு எதிரான வாழ்க்கை முறையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம். பணத்தின் பெயரால், பதவியின் பெயரால், படிப்பின் பெயரால் அல்லது சாதியின் பெயரால் எல்லா வகையான ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். அல்லது பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது இல்லாதவர்களோடு அவர்களோடு நாம் நமக்கு இருப்பதை நாம் பகிர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு திறந்த மனதும் இல்லாத இருக்கிற ஒரு நிலை பார்க்கிறோம். இவை எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுதுதான் நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு சாட்சிய வாழ்வாக அமையும் என்பது உண்மை. இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்கிற இடத்தில் புனித செபஸ்தியாரை போல பாடுகளை ஏற்கக்கூடிய அளவிற்கோ அல்லது ரத்தம் சிந்தக்கூடிய அளவிற்கோ சாட்சிய வாழ்வுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இவையெல்லாம் வட இந்தியாவிலே இத்தகைய ஒரு சாட்சிய வாழ்வு ரத்தம் சிந்தி சான்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். நாம் வாழ்கிற இடத்தில் நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் ரத்தம் சிந்தியோ அல்லது பாடுகளை ஏற்றோ சான்று பகர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்முடைய இந்த அன்றாட வாழ்க்கை இந்த நட்போடு உறவாடுவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் வெளிப்படுகிற அந்த அன்புதான் உண்மையான ஒரு சாட்சிய வாழ்வாக அமையும் என்பது உண்மை. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரர்களே, நாம் வாழ்கிற இடம் என்று சொல்லும் பொழுது ஒன்று நம்முடைய குடும்பம், அதை கடந்து நாம் வாழ்கிற அந்த சூழல் ஆகிய இவற்றில் நாம் நிச்சயமாக நல்ல ஒரு கிறிஸ்துவ பண்பை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து இந்த கிறிஸ்துவினுடைய நற்பண்புகளை அவர்கள் வாழ்ந்து காட்டி அதை வெளிப்படுத்தி வாழும் பொழுது அதுவே மிகச் சிறந்த ஒரு சான்று வாழ்வாக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இரண்டு நிகழ்வுகளை, 2 குடும்பங்களில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நம்முடைய சாட்சி வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு குடும்பத்திலே கணவர் காலையிலே எழுந்து அந்த வீட்டின் முற்றத்திலே அமர்ந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தார். மனைவி வீட்டுக்குள்ளே இருந்து காஃபி எடுத்துட்டு வந்து, நாங்கள் காஃபி கொண்டு வந்திருக்கிறேன், இதை குடிங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் சரி இந்த மேசையில் வச்சுட்டு போ, நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறேன், அப்புறம் வந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு போக சொல்லிட்டார். இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தவர் இதையும் வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை வேகமாக வந்து அவருடைய தந்தை அங்கே செய்தித்தாளை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்துட்டு ரொம்ப வேகமாக வந்து அவரை கட்டி பிடித்து குட் மார்னிங் டாடி அப்படின்னு சொல்றப்ப அந்த காஃபி டம்ளரை தட்டி விட்டுச்சு. அந்த டம்ளர் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. ஒரு டம்ளர் கீழே விழுந்து உடைகிறத சத்தத்தை கேட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில வந்து பார்க்குறப்போ டம்ளர் உடைஞ்சிருக்கிற பார்த்து அவ என்ன சொன்னாங்க, ஐயோ இந்த டம்ளரை நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன், நீங்கள் குடிக்கிற வரைக்கும் இருந்து நீங்கள் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த டம்ளர் வாங்கிட்டு போய் உங்களுக்கு வச்சிருந்தேன்னா ஒரு டம்ளர் உடைஞ்சிருக்காது, நான் செஞ்சதுதான் தப்பு, நீ மன்னிச்சிருக்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டேன். இதை பார்த்து அந்த கணவர் இல்லை நீ கொடுத்த உடனே நான் வாங்கி குடிச்சிருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதனால இந்த டம்ளர் உடைஞ்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரு கேட்டார். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் கவனமா வராம வந்துட்டேன், நான் தான் கவனக்குறைவா அந்த டம்ளர் தட்டி விட்டுட்டேன், அதனால ஏன் தப்பு தான், என்னைய மன்னிச்சிருக்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்டார். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு சாதாரண நிகழ்வு தான், எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஒரு பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு எந்த அளவு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்தவ மதிப்பீடுகளை, கிறிஸ்துவின் போதனைகளை அவர்கள் வாழ்ந்து காட்டுவதன் வழியாக எந்த அளவு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது ஒரு சாதாரண நிகழ்வு, எல்லா குடும்பங்களையும் நடக்கிற நிகழ்வு. இதே போன்ற எத்தனையோ காரியம். ஒரு கிறிஸ்தவ மதிப்பீடு, மன்னிக்க வேண்டும், நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கிறிஸ்தவ பண்பை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இதே போன்றுதான்
அன்பு, உறவு, ஒன்றிப்பு, நீதி, நேர்மை, பகிர்வு எல்லா பண்புகளையும் ஒரு குடும்பத்திலே இருக்கிற பெற்றோர்கள் வாழ்வு காட்டும் பொழுது அதை பார்க்கிற அந்த பிள்ளைகள் அப்படியே அதை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதே போன்று இன்னொரு குடும்பத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பங்குல பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய அந்த பங்கு தந்தைய இல்லத்தை கடந்துதான் அந்த பிள்ளைகளாக பள்ளியிடத்துக்கு போகணும். ஒரு நாள் எல்கேஜிக்குள்ள ஒன்று அழுதுகிட்டே போச்சு. அதை கூப்பிட்டு ஏன் அழுதுகிட்டே போற அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா எங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டாரா, அதனால எங்க அம்மா அழுதுகிட்டே சமைக்க மாட்டேங்குது உட்காந்துச்சு, அதனால நான் சாப்பிட்டுட்டு அதனால பசியோட போறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. ஏன் உங்க அப்பா உங்க அம்மாவை போட்டு அடிச்சாங்க அப்படின்னு கேட்டப்ப, எங்க அப்பா எங்க அம்மாட்ட தண்ணி கேட்டாரு, அது டம்ளர்ல கொண்டு கொடுக்குறப்ப கீழே போட்டு டம்ளர் உடைச்சிருச்சு, அதனால ஏன் ஒழுங்கா கொண்டு வரலன்னு எங்க அப்பா எங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டாரு, அதனால அழுகிட்டு போய் ரூம் உட்காந்து சமைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். இது ஒரு நிகழ்வு. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரெண்டு வீட்லையும் என்ன நடந்துச்சுன்னா ஒரு டம்ளர் உடைஞ்சுது, அவ்வளவுதான். ஆனா ஒரு வீட்டில் அந்த பெற்றோர்களுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருந்தது, இன்னொரு வீட்டில் அவருடைய பெற்றோர்கள் அணுகுமுறை எப்படியாக இருந்தது. இந்த இரண்டாவது குடும்பத்தில் அந்த பிள்ளை என்ன ஒரு கருத்தை உள்வாங்கி இருக்கும், என்ன ஒரு மதிப்பீட்டை உள்வாங்கி இருக்கும் தன்னுடைய பெற்றோர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அது இத்தகைய ஒரு பழிவாங்குதல் அல்லது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு பண்பை தான் அது தன்னுடைய உள்ளத்திலே உள்வாங்கி இருக்கும். இதுதான் குடும்பத்திலே எப்பொழுதுமே பொதுவாக நடக்கிற பல்வேறு நிகழ்வுகள். மிக்க சகோதரர்களே, நம்முடைய அழைப்பு என்பது நம்முடைய பிறப்பினால் மட்டுமல்ல, அதை கடந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நான் வாழுகிற இடத்திலும் சரி, பணி செய்கிற இடத்திலும் சரி, கிறிஸ்துவின் மதிப்புடைகளை வாழ்ந்து காட்டுவதற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தோம், திருச்சடங்குகளில் பங்கேற்கிறோம், அது மட்டுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பதை கடந்து பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிற காரியம், அவருடைய அன்றாட வாழ்வின் மத்தியிலே கடவுள் அவர்களை அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு வாழ்வின் சூழ்நிலையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு திறந்த மனது இருந்ததுதான் அவருடைய வாழ்வின் சிறப்பாக அமையும். அதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடவுள் எத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆவியுடைய துணை நமக்கு இருக்க வேண்டும். எனவே ஆவியுடைய ஆற்றலினால் நிச்சயமாக கடவுளுடைய விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஆற்றல் நமக்கு உண்டு, அதன்படி வாழ்வதற்கான ஆற்றல் நமக்கு உண்டு. எனவே அன்புமிக்க சகோதரர்களே, கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்வின் சூழ்நிலைக்கேற்ப நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நற்பண்புகளை போதனைகளை வாழ்ந்து காட்டி சார்ந்து பகர்வதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். நாம் வாழ்கிற இடமும் சரி, நாம் பணி செய்கிற இடத்திலும் சரி, நம்முடைய வாழ்வு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் நம்மை சுற்றி வாழ்கிற எல்லாரும் நம்மை பற்றி நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு என்பதை நாம் உணர்வோம். இத்தகைய ஒரு உணர்வு நம்மிடம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையும் நம்மிடம் இருக்கும். அதற்கான ஆற்றலை கடவுளை நமக்கு கொடுப்பார். யார் யாரெல்லாம் கடவுளுடைய குரலை கேட்கிறார்களோ, கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து அதற்கேற்ப வாழ முயற்சிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் கடவுளுடைய துணை இந்நாளும் உண்டு, அவருடைய வழிநடத்துகிற இந்நாளும். எனவே இந்த செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடுகிற வேளையில், அவருடைய சாட்சியத்தை மறை சாட்சியத்தை விழா கொண்டாடி சிறப்பிக்கிற வேளையில் நாமும் ஒரு சாட்சிய வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறோம். நாம் வாழ்கிற இடத்தில், பணி செய்கிற இடத்தில் கிறிஸ்துடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டி சான்று பகர வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக அதை வாழ்வதற்கான ஆற்றலை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிப்போம். இந்த ஆற்றல் தூய ஆவியினுடைய வழிநடத்தல் நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு சாட்சிய வாழ்வுக்கு வழிநடத்தும். எனவே அருமையான வேளையில் தூய ஆவியான அந்த ஆற்றல் மிக ஜெபிப்போம். கடவுளுடைய திட்டத்தை உணரக்கூடிய தெளிவுக்காக ஜெபிப்போம். அதன்படி வாழ்வதற்கான ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு முழுவதுமே இந்த செபஸ்தியாரை போன்று சிறந்த ஒரு சாட்சிய வாழ்வாக அமையும். இதற்கான ஆற்றலை கொடுக்க நம்முடைய பாதுகாவலராக இப்பொழுது செபஸ்தியாரின் வழியாகவே நாம் இந்த திருப்பதியில் உணர்ந்தார்கள். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய புனிதரின் வழியாக நம்முடைய தேவைகளை குறிப்பாக சாட்சிய வாழ்வுக்கான தேவைகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எம் திருச்சபையை வழிநடத்த
அனைவருக்கும் நீர் நல்ல உடல் உள்ள சுகம் தர வேண்டும் என்றும் அவர்களின் அர்ப்பணியானது உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க தேவையான அருளையும் ஆசிரியையும் நீர் தர வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, இந்த கொரோனா என்னும் பெருந்தொற்றின் காரணமாக மாணவ மாணவிகள் அனைவரும் தங்கள் இல்லங்களிலே ஆன்லைனில் படித்துக் கொண்டிருக்கும் நிலையை மாற்றி இந்த பெருந்தொற்று நோய் கிருமிகளை முற்றிலும் ஒழித்து அவர்கள் அனைவரும் பள்ளி கல்லூரிக்கு சென்று படிக்கும் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். மருத்துவராம் இறைவா, இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் உடல்நலம் இல்லாமல் சிகிச்சை பெற்று வரும் அனைவரையும் நீர் உமது அற்புத கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தாலும் இறைவா, மண்ணுலகில் விளைச்சலை உருவாக்கி எல்லா உயிர்களின் ஆதாரமான உணவை கொடுத்து பசியை ஆற்றிடும் விவசாயிகள் தற்போது வேளாண் சட்டத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலால் தொடர்ந்து 50 நாட்களுக்கும் மேலாக போராடி கொண்டிருக்கும் அவர்களுக்கு அச்சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டு மன மகிழ்வை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தை இறைவா, எல்லாம் நம்பிக்கையோடு நாம் சமர்ப்பித்திருக்கிறோம். இனிமே எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், எங்கள் வாழ்வின் சூழ்நிலை அனைத்து அறிந்திருக்கிற நீர் நாங்கள் விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உமது ஆசியாலை காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அனுபூதியினால் பற்றியறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும்
இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிக சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் ஒன்றிணைந்து முடிவின்றி உமது மகிமையை பறைசாற்றி பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்து வைத்து அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளிக்க வரக்கூடியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நிலை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உன் திருமணம் இன்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்து வைப்பன உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திருவிழாவை நினைவு கொண்டவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட நிர்வாக ஆகிய தேவதாஸ் அம்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவிழாவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும் தந்தையே, இந்த திருப்பலியை நன்றிப்படியாக வேண்டற்படியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் விரும்பி கேட்ட அனைத்தையும் எப்படிங்கிற செபஸ்தியாரின் பரிந்துரையின் வழியாக நீர் கொடுக்கும்படியாக உண்மை கெஞ்சி பெறுகிறோம். மேலும் நீர் தழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பங்களில் மறித்த ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த கொரோனா இந்த கொள்ளமையில் பாதிக்கப்பட்டிருந்த அத்தனை பேரும் உம்முடைய திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மிக்கவரியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், உடைய திருத்தூதர்கள் சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர் தோமையார், எம்பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இந்த பகுதியின் பாதுகாவலர் புனித பொன்சபத்தியார் மற்றும் புனித அந்தோனியார், ஆரோக்கியநாதர், வனத்து சின்னப்பர் மற்றும் வானக தூதர்கள், நவவிலாச வானக தூதர்கள், அதிதூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கபரியேல், ரஃபேல் மற்றும் எல்லா புனிதருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்தும், எல்லாவித பலவீனங்களிலிருந்தும், நோயிலிருந்தும், தீய சக்தியிலிருந்தும், எல்லா விதமான அடிமைகளிலிருந்தும், தன்னலப்போக்குகளிலிருந்தும், பகைமை, வெறுப்பு, ஏற்றத்தாழ்வுகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்க செய்தார்கள். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத என்னுடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்களுடைய பாவங்களே பலவீனங்களே பாராமல்
உமீது நாங்கள் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இறுதியில் நிலை வாழ்வையும் தந்த இடத்தில் உடன் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வோம். எங்களை நீட்டிருக்கும் தண்டனைக்குள்ளாக்காம் உமது பரிந்துரைக்காக எங்கள் உள்ளத்திற்கும் பாதுகாப்பு அருமருந்தாக்கிறார்கள். இதோ இறைவனின் சம்மரி, இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து இந்த திருவுணவின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார். நம்பிக்கையோடு அவருடைய திருவுருத்திலே கலந்து கொண்டு நிலை வாழ்வை பெற வந்திருக்கிற நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்தவர்களே, புனித பொன் செபஸ்தியாரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வந்து கொடியேற்றி இத்திருப்பலி நிறைவேற்றி புனித செபஸ்தியார் புனிதர்கள் எவ்வாறு இயேசுடைய மதிப்புகளை வாழ்க்கையில் கடைபிடித்து சாட்சியாக வாழ்ந்தார்களோ அதே போல நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பல்வேறு நிகழ்வு வழியாக மறைவுரை சிறப்பாக நிகழ்த்தி நம்மை வழிநடத்தி இத்திருப்பலியில் நமக்காக ஜெபித்தவர் அருள் தந்தை எல் அந்துவான், இயக்குனர் கலைக்காவிரி தொலைதூர கலை கல்வியகம், செயலர் பட்டியலினர் பணிக்குழு. நம்முடைய அன்பு அழைப்பேற்று வந்த தந்தை அவர்கள் குறிப்பாக கலைக்காவிரியிலே
பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இயக்குநராக பணியாற்றினார். இப்போது கலைக்காவினுடைய தொலைத்தொடர்பிலே இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த தொலைத்தொடர்பக கலைப்பணியானது அழகப்பா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இவர்கள் சிறப்பாக பல்வேறு நாடுகளிலே இந்த கலைப்பணியை கொண்டு செல்கிறார்கள். அதில் தந்தை ஜார்ஜ் பிறகு தந்தை அவர்கள் முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பட்டியல் இனத்தார், குறிப்பாக தலித்தின மக்களுக்கு, அருந்தை மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கின்ற பணியை தீவிரமாக கடந்த 3 ஆண்டுகளில் செய்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்த தந்தையர்களை நாம் வாழ்த்துவோம், நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்பு பணி சிறக்க நாம் ஜெபித்து நம்முடைய உதவி பங்கு தந்தை அருள் தந்தை ஸ்டான்லி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிப்பார்கள். நாளை திருவிழா திருப்பலி சரியாக மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். காரணம், திருப்பலி நிறைவிலே தேர்பவனி இருக்கும். எனவே இந்த நிகழ்விலே நாம் முழுமையாக பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து கொண்டு வர வேண்டும். ஜாலியாக நம்ம வந்திருக்கோம், கைவீசுன்னு. அதனால முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை இந்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றக்கூடியவர் நம்முடைய மண்ணி மைந்தர், இந்த தெருவில் வாழக்கூடியவர், வாழ்ந்தவர் அருள் தந்தை ஏ. விக்டர் டி. சுசா, பொருளாளர், மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக தூத்துக்குடியிலே சிஎஸ் சபையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே நாளை இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க இருக்கிறார். எனவே இந்த நிகழ்விலே முழுமையாக பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயரவர்கள் வருகை தந்து புதிய சிறிய திருத்தலத்தை புனிதப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த நிகழ்விலே நேரத்தோடு சரியாக 6 மணிக்கு இதில் கலந்து கொள்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய நிறைவிலே அனைவருக்கும் பகிர்வு உணவு வழங்கப்படும். எனவே அந்த உணவிலும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தினுடைய பணிகள் ஓரளவு முடிகின்ற வேலையில் இருக்கிறது. ஆனால் அதற்கு தேவையான பொருளாதார உதவிகள் இன்னும் பற்றாக்குறையாக இருக்கிறது. பொறியாளர், இன்ஜினியர் முன்பணம் போட்டு செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை. எனவே தயவு செய்து புனித செபஸ்தியார் மீது பக்தி கொண்டவர்கள், நல்விடங்கள், உங்கள் விருப்பத்தின்படி உங்களால் முடிந்த தொகையை என்னிடமோ இந்த ஆலய பணிக்கூடமோ இன்னும் ஒரு 2 நாளிலே கொடுக்கும்படியாக நான் உங்களுடைய அன்போடு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நாம் மிக விரைவிலே முடிக்கப்பட வேண்டும் இந்த ஆலயத்துடைய பணி. எனவே தயவுசெய்து உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்க சகோதரர்களே, இன்னும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன் செபஸ்தியார் பொன்விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இணைந்து இந்த மாலை வேளையில் இந்த திருப்பலை நிறைவேற்றியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அருமையான வாய்ப்பை கொடுத்த அவருடைய பங்கு தந்தை பணியாளர் ஜான் பீட்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து செபஸ்தியாருடைய பாதுகாவலில் எல்லா நலமும் வாழ்வும் பெற்று வாழ ஒருவருக்காக ஜெபித்து இந்த விழாவில் பங்கேற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உட்கொண்ட பெருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியார் எனும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு ஆசை அருள்வாராக.
சார்ந்து பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.